இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் மெலன் வச்சு நம்ம ஒரு ஜூஸ் போட போகிறோம். இது வந்து டேஸ்ட் வைஸ் நல்லா இல்லை சாப்பிட்றதுக்கு, ஆனால் ஜூஸ் போட்டால் நல்லாயிருக்கு. எப்படி ஜூஸ் போடலான்னு பார்க்கலாம் வாங்க. கையது அப்பதானே நல்லா தேவை வாட்டர்மெலன். இப்போ இது போல் ஸ்லைஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் குட்டி குட்டிஸாக கட் பண்ணிட்டு காட்டுறேன். இது போல் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதில் ஒரு 3 பொருளை ஆட் பண்ண போகிறோம். அதுதான் இதுக்கு டேஸ்ட் கொடுக்கும். என்னன்னு சொல்லி பார்க்கலாங்களா? அது என்னன்னு பார்த்தோம்னா சுகர் கொஞ்சம் இனிப்புக்காக. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சால்ட் கொஞ்சம், இதுலேருந்து கொஞ்சமாக தான் போட போகிறேன், ஆனால் இந்த இதுக்காக. அப்புறம் பார்த்திங்கன்னா யாரும் எதிர்பார்க்க மாட்டீங்க, மிளகாய்த்தூள். இது மட்டும் நீங்கள் போட்டு குடிச்சு பாருங்கள், செமையாக இருக்கும். இப்போ நான் இதை அடிச்சுட்டு வந்து காட்டுறேன் உங்களுக்கு, சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா மிக்சியில் அடிச்சுட்டு வந்துட்டேன். அது பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது ஃபுல்லாக. இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இன்னொரு முறை நான் போடுவேன் மிக்சியில். பாருங்கள், இதை குடிச்சு பார்த்தாவே உங்களுக்கு டேஸ்ட்டாக தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜூஸ் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது இது பாருங்கள், இது டேஸ்ட் நல்லா இல்லை, அதனால தான் இந்த ட்ரிக் ஃபாலோ பண்ணுங்கள். வாட்டர் மெலன் நல்லா இருந்துச்சுன்னா அதே போல் கூட நீங்கள் பண்ணுங்கள். இது போல் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்களா, இந்த ஒயிட் இருக்கிறதுனால தான் இந்த டேஸ்ட் நல்லா இல்லை, சல்லுன்னு இருக்குது. அதனால தான் இந்த ட்ரிக் பண்ணி அது வேஸ்ட்டாக போயிடுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஜூஸ் போடுறோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். இது பாருங்கள், இவ்வளோ தான் வந்துச்சு நான் போட்ட ஜூஸு. எக்ஸ்ட்ரா ஒரு டம்ளர் வந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குது. என் பசங்கக்கிட்ட கொடுத்து நான் எப்படி இருக்குதுன்னு கேட்டு உங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுறேன். சின்னாளுக்கு எப்படி இருக்குது? சரி குடிப்ப, எப்படி இருக்குது? எப்படி சின்னாளுக்கு இருக்குது? இது எனக்காக வச்சுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இது போடுங்க, சால்ட்டு கொஞ்சம், அதே போல் சாதா மிளகுதூள் கொஞ்சமாக, ஒரே ஒரு சும்மா சிட்டிகை. அது இஷ்டம்னா போடுங்க, இல்லைன்னா சால்ட்டு மட்டும் போடுங்க. ஆனால் அந்த கொஞ்சமாக மிளகுதூள் போட்டு பார்த்தீங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் ஜூஸு. நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு வேணுன்றவங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா இருக்குது.